10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.1 முதல் கணக்கு பார்க்கிறோம். கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்கன்னு 2 சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் 63, 89, 98, 125, 79, 108, 117 மற்றும் 68 ஆகிய எண்களுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை கணக்கிடணும். வீச்சுக்கு உண்டான சூத்திரம் என்ன அப்படின்னா L-S, அதாவது மிகப்பெரிய எண் மைனஸ் மிகச்சிறிய எண். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிசையில மிகப்பெரிய எண் L என்பது என்ன அப்படின்னா 125, மிகச்சிறிய எண் S என்பது 63. வீச்சு கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரம் வீச்சு 6ன்னு குறிப்பிடுவோம். ரேஞ்சு L-S, மிகப்பெரிய எண் மைனஸ் மிகச்சிறிய எண். இதுல மதிப்புகளை பிரதியிடுவோம். R = L மதிப்பானது 125 மைனஸ் 63 எனும் பொழுது 125 மைனஸ் 63 62 வீச்சு. அடுத்து வீச்சு கெழுக்கு உண்டான சூத்திரம் வீச்சு கெழு. வீச்சு கெழு என்பது L-S by L+S. மதிப்புகளை பிரதியிடுவோம். L என்பது 125 மைனஸ் S 63 by 125 பிளஸ் 63. மேலே கழிக்கிறப்ப 125 மைனஸ் 63 62 by 125 பிளஸ் 63 188. ரெண்டாவது வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணலாம். 9 2 18, 4 2 8, 3 2 6, 1 1 1. அப்போ 3 1 by 94, 31 by 94. நம்ம இங்க புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் மதிப்புகள் பின்னத்துல கொடுக்க கூடாது, நம்ம பாயிண்ட்ல தான் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த எண்ணை கேன்சல் பண்ணலாம். அதாவது 31 94ஆல வகுக்கிறோம். 31 94ஆல வகுபடாது. அப்ப 0 போட்டு புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 310 39 27ன்னு வரும். அப்ப 3ன்னு கொடுத்துக்கலாம். 3 12 மீதி 1 39 27 1 28. 10 மைனஸ் 2 8 கழிக்கிறோம். இங்கே 0 இருக்கும். 10 மைனஸ் 8 எனும் பொழுது 2. அடுத்து ஒரு எண்ணை சேர்க்கிறோம் 0. 280 3 முறை அப்படிங்கிறப்ப மதிப்பு நமக்கு 282ன்னு வந்தது. இங்கே 280 அப்படிங்கிறப்ப 2 முறை தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 8 2 18 கழிக்கிறப்ப 10 மைனஸ் 8 2 7 17 மைனஸ் 8 எனும் பொழுது 17 மைனஸ் 8 9. 1 மைனஸ் 1 0. அப்போ 92 மீதி மதிப்பு. இது கூட ஒரு 0 சேர்க்கிறோம். 920. 920 அப்படிங்கிறப்ப 9 முறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 4 9 36 மீதி 3 9 9 81 3 85. ஸோ 10 மைனஸ் 6 4, 11 மைனஸ் 5 6, 8 மைனஸ் 8 இங்கே 0 ஆயிடும். புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் எழுதினா போதும். இதனுடைய மதிப்பு 0.329ன்னு வந்திருக்குது. 2 எண்கள் மட்டும் போதும் அப்படிங்கிறப்ப மூன்றாவது எண் 9 இருக்கிறதுனால இரண்டாவது எண்ணோட 1 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 0.33 என்பது வீச்சு கெழுவின் மதிப்பாகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகள் மதிப்புகள் 43.5, 13.6, 18.9, 38.4, 81 61.4, 29.8. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிசையில மிகப்பெரிய எண் L என்பது 61.4, மிகச்சிறிய எண் S என்பது 13.6. வீச்சுக்கு உண்டான சூத்திரம் வீச்சு R = L-S. மதிப்புகளை பிரதியிடுவோம். L என்பது 61.4 மைனஸ் S என்பது 13.6. 2 எண்களையும் கழிக்கிறோம் அப்படின்னா 61.4ல இருந்து 13.6 கழிக்கிறோம். ஒரு பாரோ வாங்கிட்டோம். பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வைக்கிறோம். இங்கே 0 14, 14 மைனஸ் 6 8. அடுத்து இங்கே 5, இங்கே 10, 10 மைனஸ் 3 எனும் பொழுது 7, 5 மைனஸ் 1 4. மதிப்பானது 47.8. அடுத்து வீச்சு கெழு கணக்கிடுறோம். வீச்சு கெழு L-S by L+S. L இன் மதிப்பானது 61.4 மைனஸ் S இன் மதிப்பானது 13.6 டிவைடட் பை L இன் மதிப்பு 61.4 பிளஸ் 13.6.
மேலே இருக்கக்கூடிய மதிப்புகளை கழிக்கிறப்ப ஏற்கனவே கழிச்சிருக்கிறோம் 47.8. 61.4ஐயும் 13.6ஐயும் கழிக்கிறோம் கூட்டுறோம். அப்படிங்கிறப்ப 4 + 6 10, 10க்கு 0, மீதி 1, 1 + 1 2 + 3 5 7. இப்போ டினாமினேட்டரில் வரக்கூடிய மதிப்பு 75. பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு 10ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 47.8/75 பெருக்கல் 10/10. நியூமரேட்டரில் பாயிண்ட் கேன்சல் ஆகிடுது. 478/75. 478ஐ 75ஆல் வகுக்கிறோம். 47 வகுபடாது. 3 எண்ணையுமே சேர்த்து எடுக்கிறோம். 0.478ல் எத்தனை 75 அப்படின்னா 4 முறை 6 முறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6 5 30, மீதி 3, 6 7 42, 42 3 45, 8 2 ஒரு 0 சேர்க்குறோம். 280, 3 21, 4 28, 75 இருக்கிறதுனால இதனோட அதிகமாகிடும். அப்போ 3 முறை வாய்ப்பு இருக்கு. 3 15, மீதி 1, 7 21 1 22, 10 - 5 5, 7 இருக்கும். 7 - 2 5, 55. இது கூட ஒரு 0 சேர்க்குறோம். 550. 550ல் 6 7 42, 7 7 49. அப்போ 7 முறை வரலாம். 7 5 35, மீதி 3, 7 7 49 3 52. புள்ளிக்கு அடுத்து ஒரு 3 எண்கள் நம்ம கணக்கிட்டோம்னா போதும். 75ஐயும் 478ஐயும் கேன்சல் பண்ணுறப்ப 0.637ன்னு மதிப்பு இருக்கு. 0.637. புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் எழுதினா போதும். 3வது இடத்துல 7 இருக்கிறதுனால ஒரு எண்ணை 2வது பிளேஸில் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 0.64 என்பது வீச்சுக்கெழுவின் மதிப்பாகும். தேங்க்யூ.